எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 29வது ஸ்தோத்திரம். 29வது ஸ்தோத்திரம் என்னன்னா, சுபுஜோ துர்தரோ வாக்மி மகேந்திரோ வசுதோ வசு ஐகரூபோ பிருகத் ரூப சிபிவிஷ்ட பிரகாசனக. இது எப்படி சொல்லணும்னா, சுபுஜோ துர்தரோ வாக்மி மகேந்திரோ வசுதோ வசு நைகரூபோ பிருகத் ரூப சிபிவிஷ்ட பிரகாசனக அப்படி சொல்லணும். இதுதான் இதனோட அந்த ஸ்லாங். கரெக்டாக சொல்லணும்னா அதோட சொல்லணும். சுபுஜோ துர்தரோ வாக்மி மகேந்திரோ வசுதோ வசு ஐகரூபோ பிருகத்ரூப சிபி விஷ்ட பிரகாசனக அப்படி சொல்லணும். இது இதில் சுபுஜோன்னா சூன்னா சிறந்த, புஜன்னா கைகள். சுபுஜோ நான் சிறந்த கைகளை உடையவன், சிறந்த தோடி கைகள், அழகிய கைகளை உடையவன் அர்த்தம். சுபுஜோ. அடுத்து துர்தர, துர் பிளஸ் தர. துர்தரன்றதுக்கு அர்த்தரன்னா ஒரு இடத்துல இருக்கிறது. துர்தரன்னா எல்லா இடத்துலயும் இருக்குது, ஒரு இடத்துல இல்லை, எல்லா இடத்துலயும் அப்படியே பறந்து இருக்கிறது. எப்படி ஆகாச ஆண்ட வழியில காத்து பறந்து இருக்கு, காத்து எல்லா இடத்துலயும் இருக்கு இல்லையா, அது மாதிரி. அதே மாதிரி ஒரு இடத்துல புகஞ்சதுன்னா அப்படியே ரூம் பூரா அடைஞ்சிரும் பாருங்க. அது மாதிரி எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்குது. அதுதான் துர்தரம்ன்றது. அர்த்தரம்னா ஒரே இடத்துல இருக்குது. அர்த்தம்னா ஒரே இடத்துல, அர்த்தரம்னா ஒரே இடத்துல அப்படியே நிலைய ஆணி அடிச்ச மாதிரி இருக்குது. துர்தரம்னா ஒரு இடமே கிடையாது, எங்க எல்லா இடமும் இடத்துலயும் அப்படியே வியாபிச்சு பறந்து இருக்குது. துர்தரோ. வாக்மி, வாக்குனா சொல், ஞாபகம் வச்சுக்கோ. நம்மளுக்கு வாக்குன்றது சொல், வாக்குன்றமே அது அதுலேருந்து வந்ததுதான், சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்ததுதான் வாக்கு. வாக்குன்றது சொல், நம்ம சொல்ற சொல்லு, நம்ம வாயிலிருந்து வர்றதுதான் வாக்கு. வாக்மின்னா சிறந்த சொற்களை கூறுவோர், ஜீவாத்மாக்களுக்கு சிறந்த சொற்களை சொல்லிக் கொடுப்போர்னு அர்த்தம். மகேந்திரோ, மகேந்திரோன்னா இதுல மகின்னா மகி பிளஸ் இந்திரன் எடுத்துக்கணும். அது மகேந்திரன்றத மகி பிளஸ் இந்திரன் எடுத்துக்கணும். மகேந்திரன்றது மகி பிளஸ் இந்திர. மகி பிளஸ் இந்திர கேட்ட இந்திரனுக்கு தலைவன். மகின்னா தலைவன், மகின்னா தலைவன். இந்திரன், மகி இந்திரன்னா இந்திரனுக்கும் தலைவனும், இந்திரனுக்கெல்லாம் தலைவனாக விளங்குபவர். அதான் மகேந்திரன்னா, அதுதான் மகேந்திரம். வசுதோ, வசுதோங்கிறதுக்கு வசுன்னா செல்வம். எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோ, வசுன்னா செல்வம். அதெல்லாம் பூமாதேவிக்கு, பூமாதேவி பூமியில நிறைய செல்வங்கள் இருக்கிறதுனால வசுந்தரான்னு ஒரு பேர் பூமிக்கு, பூமாதேவிக்கு. அதான் வசுதோன்றது வசுந்தரான்றது பூமாதேவியோட பேரு. வசுதோன்றது பூமி, பூமியில் உள்ள செல்வங்களை எல்லாம் கொடுப்பவர்னு அர்த்தம். இதுல வசுதோ சென்றா செல்வத்துக்கெல்லாம் உயர்ந்த செல்வமாக திகழ்பவர். அந்த அந்த பூமியில கிடைக்கிற அந்த செல்வங்கள் இருக்கே, அதுக்கெல்லாம் மிகப்பெரிய செல்வமாக திகழ்பவர் இவர் அப்படின்றது. வசுதோ வசு என்றால் செல்வத்துக்கெல்லாம் உயர்ந்த செல்வமாக இருப்பவர். நைகர் ரூபோ, ரூபோன்னா ரூபம், ஒரு ரூபம். நைகன்னா பல, நைன்னா பல, நைகன்னா பல. ஒரு ரூபம் இல்லாம பல ரூபங்களை திகழ்பவர், பல ரூபங்களையும் கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். நைக ரூபம்னா கான்னா உருவம், நைனா இல்லை, உருவம் இல்லாமல் இருப்பவர்னு அர்த்தம். ஆக்சுவலா அப்படிதான். நைக ரூபம்ன்றதுக்கு நைக கான்னா இல்லை, உருவம். நைனா இல்லை, அது நம்மளுக்கு தெரியும். நான் நோ இல்லையா, ஹிந்தியில நைனும், சான்ஸ்கிரிட்ல நானும். நைகன்றது, இது நைகன்றது சான்ஸ்கிரிட்ல நைனாலும் இல்லைதான். நை பிளஸ் க பிளஸ் ரூபோன்னு எடுத்துக்கணும். நைக ரூபோ அப்படின்னு. நைகன்னா ஒரு இடத்துல ஒரு எந்த க என்றால் உருவம். நைகன்னா உருவம் இல்லாதவன், குறிப்பிட்ட ஒரு உருவம் இல்லாதவன் அர்த்தம். எந்த உருவமா வேணாலும் தோன்றுபவருக்கு, அவங்கவுங்களுக்கு பார்க்கறவங்களுக்கு பார்க்குற மாதிரி தோன்றுவர். அதனால்தான் தெய்வங்கள், நம்ம இந்துவில் நிறைய தெய்வங்கள் இருக்குன்றமே. அதான் முருகனாய் நினைப்பவங்களுக்கு முருகனா தோற்றம் கொடுக்குறவர்,
ஈஸ்வரா வைக்கிறதுக்கு ஈஸ்வரா தோற்றம் கொடுப்பார். எந்த தெய்வமா நீங்க நினைச்சு கும்பிடுறீங்களோ அந்த தெய்வமா தோற்றம் கொடுப்பார். அனைத்துக்கும் ஒரே கடவுள்ன்ற அர்த்தம். நைகன்றது ஒரு பேர். அது ரூபன்றது வந்து அனைத்து ரூபமாகவும் இருக்கும். எல்லா தெய்வத்துக்கும் ரூபமா இருக்கும். குறிப்பிட்ட உருவம் நைகன்றது வந்து நைகன்றது குறிப்பிட்ட உருவம் இல்லாமல் இருக்கவன். ரூபன்றது வந்து எல்லா ரூபமாகவும் இருக்கிறது. பிருகத் ரூப, பிருகத்னாலே பிருகனாலே பெருசு அர்த்தம். பிருகன்றதெல்லாம் பெருசு, ரொம்ப பெரியது. பிருகத் ரூப மிகப்பெரிய உருவமா உடையவனம். அதான் விஸ்வரூப சேவை கொடுக்குறாரு இல்லையா, அதுதான் மிகப்பெரிய ரூபமா இருக்கும் வரும். பிருகத் ரூப. சிபி விஷ்ட, சிபின்னா அக்னி, நெருப்பு. சிபின்னா அக்னி, விஷ்டன்னா வியாபித்திருக்கிறது. அக்னியை போல ஒளி பொருந்து இருப்பாராம். அக்னியை போல ஒளியை விடவராம். ஒளியோ அக்னியை போல ஒளியோட அக்னியிலேயே வியாபிச்சிருப்போறாம். சிபி விஷ்டன்றது வந்து அக்னியிலேயே இருப்போறாம். அக்னியில் இருக்க அந்த ஒளி இருக்க அந்த ஒளிக்குள்ளேயே இருப்பாராம். அதான் சிபி விஷ்டன். பிரகாசனா எங்கும் ஜோதிமயமா பிரகாசமா இருப்பார். பிரகாசனகான்றது அதான் ஜோதிமயமா, எங்க பார்த்தாலும் எல்லா இடத்துலயும் ஜோதியா இருக்கிறவர்னு அர்த்தம். அதுதான் சிபிவிஷ்ட பிரகாசனகான்றது. இன்னைக்கு நேற்று 265 வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு 266 சுபுஜ, 267 துர்தர, 268 வாக்மி, 269 மகேந்திர, 270 வசுத, 271 நைக, 272 ரூப, 273 பிரகத் ரூப, 274 சிபிவிஷ்ட, 275 பிரகாசன. ஆக நம்ம எத்தனை பார்த்துருக்கோம்? நம்ம 266 275 வரைக்கும் 10 ஸ்லோகம், 10 பேர் பார்த்துருக்கோம். 10 திருநாமம் இன்னைக்கு பார்த்துருக்கோம். இன்னைக்கு 29வது ஸ்தோத்திரத்துல 10 திருநாமம் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் 275 திருநாமங்கள் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.